வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கும் ஒரு உணவு என்றால் அது பால் தாங்க. குழந்தைகள்ல முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே நம்ம ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி தினமும் பாலை குடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் பால் ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் பால் கூட சில உணவுகளை சேர்த்து குடித்தாலோ இல்லை பால் குடித்ததுக்கு பிறகு நம்ம அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலோ நம்ம உடலுக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா அது ஒரு தவறான உணவு சேர்க்கை. இந்த தவறான உணவு சேர்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் பிரச்சனை, செரிமான கோளாறு, வாய்வு, அலர்ஜி, சிலருக்கு கடுமையான அரிப்பு, தோள்களில் சில பல மாற்றங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. வருமுன் காப்பதே சிறந்தது. பால் கூட தவிர்க்க வேண்டிய அந்த தவறான உணவு சேர்க்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது எடுத்துக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி சரியான முறையில் நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம பால் கூட சேர்த்து எடுக்கக்கூடாத உணவுகளில் முதல் உணவு பாலும் சிட்ரஸ் நிறைந்த பழங்கள், அதாவது ஆசிட் நிறைந்த ஒரு பழங்கள். அது என்னதுன்னா ஆரஞ்சு, எலுமிச்சை பழம், எலுமிச்சை ஜூஸு, சாத்துக்குடி, மொசாம்பி இப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த புளிப்பான பழங்களை நம்ம எடுத்துக்கவே கூடாது. பால் குடித்த உடனே சிலர்லாம் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவாங்க. சிலர் ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது தெரியாமல் செய்கிற ஒரு தவறு தான். ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது, இல்லை பாலை குடித்த உடனே ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றது, இப்படின்னா பல பேர் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஏன் நம்ம இதை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, புளிப்பான உணவு பாலை உறைய வச்சிரும். நீங்கள் பாலை குடித்து உங்கள் வயிற்றுக்குள்ளே முக்கியமாக யார் இந்த சேர்க்கையை தவிர்க்கணும் அப்படின்னா, வயதானவர்கள், செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுடைய செரிமான சிஸ்டம் ரொம்பவே பலவீனமாக இருக்கும்ல. அவங்க இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதை சரியான முறையில் எப்படி இந்த 2 காம்பினேஷனை எடுத்துக்கிறணும்னா, குறைந்தது 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் பால் குடிக்கலாம். பால் குடித்ததுக்கு 1 மணி நேரம் கழித்து நம்ம பழங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். 2யும் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடாது. இடைவெளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கைன்னா பாலுடன் மீன்க. பால் கூட மீன் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதை தவிர்க்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் மக்கள் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு தான். மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது, இல்லை பால் சாப்பிட்டு முடித்த உடனே மீன் சாப்பிட்றது. இது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா பால்லையும் மீன்லையும் 2மே புரதம் நிறைந்த உணவுகள். நிறைய ப்ரோட்டீன்ஸ் கொண்டது 2 பொருளுமே. இது 2யும் ஒரே நேரத்தில் எடுக்கும்போது செரிமான பிரச்சனை, வயிறு கனமான ஒரு உணர்வு, வாந்தி உணர்வு இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாலையும் மீனையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படியும் 1லேருந்து 2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு எடுக்கிறது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, பாலும் வாழைப்பழம் தாங்க. நிறைய பேர் காலையில் வாழைப்பழம் மற்றும் பால் 2யுமே சேர்த்து பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்ருப்பாங்க. இது ரொம்பவுமே பிரபலமானது. ஆனால் ஆயுர்வேதாவுடைய கருத்துப்படி இது 2யும் அடிக்கடி நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த செரிமான சிஸ்டம் மந்தமாக்கப்படும். இதனால் உங்களுடைய செரிமான சிஸ்டம் ரொம்பவுமே வீக்காக்கப்படுறதாக சொல்லப்படுது. அதனால் அடிக்கடி இந்த சேர்க்கையை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. என்னைக்கே ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. தினமும் நீங்கள் ஹேபிட்டை மாற்றும்போது உங்களுடைய செரிமானம் பிரச்சனையாக்கப்படும். அதனால் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா வயிறு உபசம், வாய்வு, கனமான ஒரு உணர்வு இதெல்லாம் ஏற்படும். இரவு நேரங்களில் அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துடுங்க. அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, பாலும் அதிக காரமாக இருக்கக்கூடிய உணவுகளும் தாங்க. நிறைய பேர் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய உணவு கூட குளிர்ந்த பாலை குடிக்கிறதா வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதிக காரமான உணவுகளுக்கு பிறகு பால் குடிக்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம்தான். ஏன்னா இது அமிலத்தன்மை, வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு, செரிமான பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கிறவங்க இந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான எச்சரிக்கை என்னன்னா, பாலும் புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க. ஸோ நெறைய பேரு பால் கூட முட்டை எடுத்துக்குவாங்க. அடுத்து புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து யாருன்னா, ஜிம்முக்கு போறவங்க பலரும் இத பண்ணுவாங்க. பால் கூட 2 ஸ்பூன் புரோட்டீன் பவுடர்லாம் கலந்து குடிப்பாங்க. ஸோ நம்ம பாலும் முட்டையுமே அதிக அளவுல வந்து புரோட்டீன் தான். ஸோ அது 2மே ஆரோக்கியமான உணவுகள் தான். ஆனா நீங்க இடைவெளி விட்டு எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இல்லைனா செரிமான பிரச்சனை, வாய்வு கோளாறு, வயிறு உப்பசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் காலையில் பால் குடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இடைவெளி விட்டுட்டு முட்டையை சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இல்லைனா முட்டையை காலை உணவில் எடுத்துக்கிட்டு பால் வந்து ஒரு 11 மணி போல் நீங்கள் குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பாலில் புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை வந்து கலந்து குடிக்கிறாங்க. ஸோ அப்படி மட்டும் எடுக்கவே எடுக்காதீர்கள். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரக நோய்க்கான சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செரிமான பிரச்சனை, வாய்வு தொல்லை, வயிறு உபசம் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. ஸோ பால் கூட புரோட்டீன் சப்ளிமெண்ட்டை வந்து எடுத்துக்காதீங்க. இப்போ பால் சாப்பிட்றதுக்கான சிறந்த நல்ல உணவுகளை பார்க்கலாம். எப்போவுமே பால் கூட வந்து பேரிச்சம்பழம், பாதாம், ஓட்ஸு, சியா விதைகள், மஞ்சள், குங்குமப்பூ இதெல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து பால் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். யாரெல்லாம் அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா, லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கிறவங்க, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க, சின்ன குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே வந்து கவனமாக இந்த சேர்க்கையை வந்து கையாளணும். இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. பால் குடிக்கிறதுக்கான சரியான நேரம் என்னென்னா, காலை உணவுடன் குடிக்கிறது தான் சரியான நேரம். அதை விட்டால் மாலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு 1 இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம 1 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் பாலை சரியான முறையில் எடுத்துக்கணும். 1 கிளாஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நண்பர்களே, பாலுங்கிறது மிகவும் சிறந்த ஒரு சத்தான உணவு. ஆனால் இந்த உணவை எப்படி எடுக்கிறோம், எந்த நேரத்தில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. ஸோ இனிமே பாலை எடுத்துக்கிறங்க, ஆனால் சரியான முறையில் வந்து பயன்படுத்துங்க. நம்ம பார்த்தது மாதிரி இப்போ பார்த்தா அந்த சேர்க்கைகளை தவிர்த்துட்டு நீங்கள் பாலை எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.